ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே கோமல் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரியா, நான் பணத்தை எடுத்துகிட்டு வரேன்யா, உன்னை யாராவது பார்த்தாங்க அப்படின்னா பிரச்சனை ஆகிடும்யா, அதுக்கப்புறம் நமக்கு பணமும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமல் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும் இதை கேட்ட நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது. ஓ, அப்போது பாண்டியனுக்காக நம்ம பணத்தை எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக தான் இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தையுமே நம்ம நிலா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போது அவங்க ஹஸ்பண்டை இங்கே பாரு, நீ போ, நான் பணத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இப்போது இங்கே நம்ம நிலா வந்து மறைஞ்சிக்கிறாங்க. உடனே கோமல் உள்ளே வராங்க. உள்ளே எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. சரி, எல்லாருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம பணத்தை எடுத்துகிட்டு அப்படியே ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமல் வந்து இப்போது உள்ளே போகிறாங்க. பணம் நம்ம சேரன் வந்து ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு போகிறப்போ இங்கே சோழனோட காலை தெரியாமல் மிதிச்சிடுறாங்க. நம்ம சோழனுக்குமே ஒரு மாதிரி தூக்கம் தெளிஞ்சிருது. இதை வந்து இங்கே நம்ம கோமலுமே அதாவது கவனிக்கிறதில்ல. அவங்க பாட்டுக்கு உள்ளே பணத்தை எடுக்கிறதுக்காக உள்ளே போயிடுறாங்க. இப்போது நம்ம சோழனுமே எந்திரிச்சு பார்க்குறாங்க. நிலாவுமே அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த ரூமை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிலாவை பார்த்ததுமே நம்ம சோழன், என்ன இவங்க இந்நேரத்தில் தூங்காமல் அந்த ரூமுக்குள்ளே ஏதோ எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை நம்ம சோழன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிலா வந்து இங்கே பல்லவனோட அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல்லவனோட அம்மாவுமே அந்த பேக்கில் இருக்கிற, அதாவது பெட்டிக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க நம்ம சோழன். அந்த பணத்தை எடுத்துடுறாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இனிமேல் நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இப்படி திரும்பி பார்க்கவும் நிலா பயங்கர அதிர்ச்சியில் வந்து இங்கே பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்கவும், அது வந்து ஒன்றும் இல்லையே அம்மா, உங்கள் கையில் ஏதோ இருக்குது, மஞ்சள் பையில் பணம் வச்சுருந்தாங்க, சேரானன் பணம் வச்சுருந்தது, அதை தானே நீங்கள் எடுக்கிறீங்க, இங்கே பாருங்கள், ஒழுங்காக அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கவும் கீழே விழுந்துருது. இங்கே நம்ம நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பணத்தை எடுக்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. உடனே பல்லவனோட அம்மா இருந்துட்டு, ஐயோ, நான் பணத்தெல்லாம் எடுக்க வரலையம்மா, நான் சும்மா தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன சும்மா வந்தீங்களா, எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக இந்த ரூமில் வரணும், அது மட்டும் இல்லாமல் சேரண்ணை வச்சுருந்த பணத்தை நீங்கள் எதுக்காக எடுக்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சோழனுமே உள்ளே வந்து பார்க்கவும் இங்கே நம்ம நிலா வந்து அவங்க, அதாவது பல்லவனோட அம்மாவை கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கவும், உடனே சோழன் இருந்துட்டு, நிலா என்ன நிலா என்னாச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாங்க. சோழன், இங்கே பாருங்கள் சோழன், இவங்க ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதுவும் இவங்க ஹஸ்பண்ட் தான் நினைக்கிறேன். நீங்கள் கூட அவங்க வீட்டான ஒரு ஆம்பளை கூட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்களே, அவர் தான் நினைக்கிறேன். அவர் இவங்களோட ஹஸ்பண்ட் போல். இவங்க இன்னொரு கல்யாண வாழ்க்கையில் தான் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருந்திருக்காங்க. சரி, அதை பற்றி பர்சனலாக நம்ம அவங்களோட பர்சனலாக எதுவும் பேசக்கூடாது. ஆனால் சேரான் பணம் வச்சுருந்தார்ல, பாண்டியன் கடைக்காக லீஸுக்கு எடுக்கிறதுக்காக பணம் நம்ம எல்லாருமே புரட்டி வச்சுருந்தோம்ல, அந்த பணத்தை இவங்க திருட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே எங்கள் பல்லவனோட அம்மா, ஐயோ இல்லைப்பா சோழா, நான் இந்த பணத்தை எடுக்கிறதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓவராக சீன் போடுறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, இல்லை நீங்கள் பணத்தை திருடுறதுக்காக தான் வந்தீங்க, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன், நீங்கள் அந்த ஆள்கிட்ட எதுக்காக யாருக்குமே தெரியாமல் நான் பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, என் காது கொடுத்து எல்லாமே நான் கேட்டேன். இப்போது நீங்கள் கையும் களவுமாக மாட்டிக்கிட்டீங்க, அதனால் நீங்கள் பொய் சொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பொய் சொல்லி தப்பிச்சு போகலான்னு பார்க்குறீங்களா, அதை மட்டும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது என்னவோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எந்திரிச்சு வராங்க. நம்ம நடேசன் வெளியே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே பல்லவனுமே எந்திரிச்சு வரவும், என்னாச்சு, இங்கே என்ன பிரச்சனை, அம்மா என்னம்மா நீங்கள் தூங்கலையா, ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இன்னுமே தெரியாத, அதாவது அவங்களுக்கு தெரியாது, அதனால கேட்குறாங்க. இப்போது நிலா இருந்துட்டு, பல்லவா உன் அம்மா பணத்தை திருடிட்டாங்களா அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம பல்லவனோட அம்மா இருந்துட்டு, பல்லவா அந்த பொண்ணு சொல்கிறத நம்பாதடா,
இந்த பொண்ணு என் மேலே அபாண்டமாக பழி போடுது பல்லவா, நீ நம்பாதே அப்படின்னு சொல்லவும், ஐயோ என்ன நடக்குதுங்க அண்ணி, அம்மாலாம் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, நீங்கள் ஏன் அபாண்டமாக அம்மா மேலே பழி போடுறீங்க அப்படின்னு கேட்கவும், டே பல்லவா, உண்மையாகவே உன் அம்மா பணத்தை எடுக்கிறதுக்காக தாண்டா வந்தாங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போது அம்மா, நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், அவங்க அம்மா வந்து திருன்னு முழிக்கிறாங்க. இல்லை பல்லவா, எனக்குன்னு சொந்த பந்தம் யாருமே இல்லை, உன்னை நான் விட்டுட்டு போனதுலேருந்தே தனியாக தான் இருந்தேன் பல்லவா அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நிலா இருந்துட்டு, ஐயோ எப்படி வாய் கூசாமல் பொய் சொல்கிறீங்க, இப்படி பெத்த பிள்ளைக்கிட்டேயே பொய் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி தான் மனசு வந்தது அப்படின்னு கேட்கவும், உடனே இங்கே நம்ம பல்லவனோட அம்மா இருந்துட்டு, பல்லவா, இவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாத பல்லவா, நான் இப்போது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்ததுனால நான் பணம் திருடுறவளாக ஆயிடுவேனா, அதாவது உனக்காக தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன், ஆனால் இவங்க எல்லாருமா சேர்ந்து என் மேலே பழி போட பார்க்குறாங்க, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் பல்லவா அப்படின்னு அழுகுறாங்க. இங்கே சோழன் இருந்துட்டு, டே பல்லவா, இவங்க பேசுறதெல்லாம் நம்பாத பல்லவா, இவங்க நம்ம மேலே காட்டுற பாசம் எல்லாமே பொய்யா தான் எனக்குமே படுது, இவங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் நானுமே இவங்க வீட்டாண்ட இவங்க ஒரு ஆம்பளை கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க, யாருன்னு கேட்டால் நான் அது பக்கத்து வீட்டுக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை கூட விடு, நிலா எப்போவுமே பொய் சொன்னது கிடையாது, நிலா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நம்மளோட நல்லதை மட்டும்தான் பார்த்துருக்காங்க, நமக்காக எவ்வளோ விஷயத்த செஞ்சுருக்காங்க, உனக்கே தெரியும்ல பல்லவா அப்படின்னு அண்ணே, அண்ணி பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணே, ஆனால் அம்மாவுமே திருடி இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம இப்போ சோழன் வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. உடனே இங்கே பல்லவனோட அம்மா வந்து, சரி பணமே கிடைக்கலனாலுமே பரவாயில்ல, நம்ம பல்லவன் மனசில் இடம் பிடிக்கணும், அதே சமயம் அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக பார்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இங்கே பாரு பல்லவா, நீ இந்த வீட்டில் இருக்காத பல்லவா, நீ அம்மா கூட வந்துரு போகலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள், பணத்தை திருடுறதுக்காக தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு உண்மையான பாசம்ன்றது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா, என்னையும் என் பிள்ளையும் உன் அப்பா இவன் குழந்தையா இருக்கிறப்பவே பிரிச்சுட்டாங்க, ஏதோ இப்போ தான் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கோம், என் பிள்ளைய நான் என் கூட தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், நடேசனுமே தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு வராங்க. இப்போ பிரச்சனை நடக்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. டேய் சோழா, நான் அப்போவே சொன்னேன்ல, இவளை நம்பாதீங்க, இவ பெரிய இடியாக நம்ம தலையில் தூக்கி போட்டுட்டு போவான்னு இவ சரியில்லடா, இவளால் நான் நிறைய அனுபவிச்சுக்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்ல கேட்காம இந்த தருதலையே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்க பார்த்தியா, இப்போ பணத்தை திருடுறதுக்கு பார்த்துருக்கா, இவ ஏதோ ஒன்று இந்த வீட்டில் இருந்து ஆட்டியை போட்டுட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கான்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும்டா, ஆனால் நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க, இவ ஏதோ உத்தமி மாதிரியே பேசி எல்லாருமே நம்ப வச்சிருவாடா அப்படின்னு இங்கே நம்ம நடேசன் வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம நிலாவுமே, அங்கிள் நீங்கள் சொல்கிற விஷயத்தில், அதாவது நீங்கள் சொல்கிறதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்குமே இவங்க பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிருக்காங்கன்ற விஷயத்த நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் என்னங்க நடந்தது, இவங்க உண்மையாகவே பல்லவன் மேலே பாசம் காட்டியிருந்தா, பல்லவன் மேலே பாசம் இருந்திருந்தா கண்டிப்பாக இவங்க குழந்தையில விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க, ஒரு பெத்த தாய் எவ்வளோ பெரிய அவங்களுக்கு பிரச்சனை வந்தாலுமே பெத்த பிள்ளையை எக்காரணத்து கொண்டுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இவங்க குழந்தையிலேயே பல்லவனை தனியாக விட்டுட்டு போயிருக்காங்க, அப்போது ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், கரெக்டுமா, நீ கரெக்டாக சொல்கிற நீலா அப்படின்னு நடேசன் எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இவ வேற ஒருத்தனை எனக்கே தெரியாமல் இவ லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா, லவ்னா எனக்கே ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு, நான் லாரி ஓட்ட போகிறப்போ என்னை அது இதுன்னு பேசி ஒரு மாதிரி எப்படி என்னை அவள் மயக்கனானே தெரியல, என்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டா 2ஆம் தரமாக, அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலான்னு பல்லவன் கை குழந்தையாக இருந்தப்போ தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தோம், அப்போது சேரனோட அம்மாவுமே என்கிட்ட ரொம்ப சண்டை போட்டா, அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவளை சமாதானப்படுத்தினேன், அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரே வீட்டில் ஒரு கொஞ்ச நாளைக்கு நல்லா தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் சின்னதாக சண்டை ஆரம்பிச்சது, எப்படின்னா சேரனோட அம்மா இருக்கால்ல, அவளோட நகை பணம்னு கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போக ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் என்னை வந்து என்கிட்ட கேட்பா, நீ இது எடுத்தீங்களா அப்படின்னு ஆனால் நான் ஒரு நாளுமே வீட்டில் பணத்தை திருடினது கிடையாது, வீட்டில் இருக்கிறது குட்டி குழந்தைங்க தான், அதுக்கப்புறம் 2 பொண்டாட்டிங்க தான், ஆனால் திருடினது எல்லாமே இதோ இங்கே நிற்கிறாளே இவ தான், இந்த கோமல் தான் எல்லா பணத்தையுமே திருடினது, அது மட்டும் இல்லாமல் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், இந்த சேரன் கூட கொஞ்சம் நல்லாவே இருந்தான், அவங்கெல்லாம் பசங்களாம் விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க, இப்போ கோமல் வந்து அதான் சேரனோட அம்மாவை கொன்று போட்டுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க, இதை கேட்டதுமே நம்ம நீலா எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன சொல்கிறீங்க அங்கிள் அப்படின்னு கேட்கவும், ஆமாம்மா நீலா,
இவ தான் சேரனோட அம்மாவை கொலை பண்ணுது. அந்த கொலை பழிய என் மேலே தூக்கி போட்டுட்டு இவ ஓடி போயிட்டா. இவளும் செத்துட்டான்னு சொல்லிட்டு ஊரில் உள்ள எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால் கொன்று இருக்கான்னு கேளம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சொல்லுங்க அங்கிள், சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பணத்துக்காக தாம்மா. அவகிட்ட நிறைய நகைலாம் இருக்கும். அதிகமாக செலவு பண்ண மாட்டாம்மா. ஒவ்வொரு ரூபாவை சேர்த்து வச்சு போயிட்டு நகையாக பொருளாக ஏதாவது எடுத்து வச்சிருவா. நிறைய எக்கச்சக்கமான நகையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா. அது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக திருடணும்னு பார்த்துருக்கா. எல்லாத்தையுமே திருடிட்டு வெளியே ஓடி போகிறப்ப தான் சேரனோட அம்மா இந்த கோமலை பார்த்து கையங்களவமாக பிடிச்சிருக்கா. அப்போது வேறு வழியே இல்லாமல் நகைக்காக பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து வயிற்றில் குத்திட்டு அவள் துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. அப்போ கூட அதை கூட பார்க்காம பெத்த குழந்த பல்லவன் பக்கத்தில் இருக்கான், அவனை கூட கூட்டிகிட்டு போகாமல் இவன் நகையை மட்டும் திருடிட்டு ஓடி போனவம்மா இவ அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே இங்கே நம்ம நடேசன் வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. இப்போது பல்லவன் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. ஐயோ, நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பா பல்லவா, உன் அம்மா சரியில்லடா. அவளை நம்பி நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். நான் பண்ண ஒரே தப்பு அவளை கல்யாணம் பண்ணது மட்டும்தான். இவளை கல்யாணம் பண்ணிட்டு வராமல் இருந்திருந்தா நீயும் இப்படி அவளுக்கு பிறந்து கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் சேரனோட அம்மாவுமே இறந்துருக்க மாட்டாங்க. சரி, நடந்தது நடந்துருச்சு. அவள் உன்னை விட்டுட்டும் போயிட்டா. சேரனோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. சேரனோட அம்மா இறந்ததுனால என்னை ஜெயிலுக்குமே பிடிச்சி போட்டாங்க. அதுக்கப்புறம் சேரன் தான் அவங்க எல்லாரையுமே வளர்த்தது. பாவம், அவன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த ஒட்டுமொத்த கதையுமே சொல்லிடுறாங்க. பல்லவனுக்கு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு. இங்கே கோமல் அப்படியே கூனி குறுகி நின்றுக்கிட்டு இருக்காங்க. கோமல் முன்னாடி போயிட்டு, ஏம்மா ஏம்மா எதுக்காக இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு மனுஷ உயிரை விட பணம் நகை தான் முக்கியமா? பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலமான ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சுருக்கீங்க. சே, உங்களை மாதிரி ஒரு அம்மாவை நான் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேன். எதுக்காகம்மா என்னை பெற்றீங்க? என்னை பொறுக்க வைக்காம இருந்திருக்கலாம்ல. நான் பாட்டுக்கு எங்கேயோ ஒன்று பிறந்து சந்தோஷமாக இருந்திருப்பேனே. சி, இப்படியெல்லாம் நான் அனுபவிக்கணும்னு இருந்திருக்கு. போன ஜென்மத்தில் நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, இங்கே பாடுறா பல்லவா, நீ அழுகாதடா. உனக்காக நான் அப்பா அண்ணன்னு சொல்லிட்டு எல்லாருமே அம்மாவாக இருப்போம். ஆனால் இவங்க உன் மேலே துளி கூட பாசத்தை காட்டவே இல்லை. பணத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்களோட பண கஷ்டத்தை தீர்த்துக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது திருடிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இங்கே பாடுற பல்லவா, இவங்களை பற்றி நினச்சி நீ கவலையே படாதடா. இத்தனை நாளாக இல்லாதவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. இங்கே நீ இருக்கன்ற விஷயம் கூட இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அப்போல்லாம் வராதவங்க பண கஷ்டம்னு வந்ததுமே இங்கே வந்து ஏதாவது ஆட்டியை போட்டுட்டு போகலான்னு வந்திருக்காங்க. இவங்கள நம்ம கையும் களவுமாக பிடிச்சிட்டோம். இப்போவே போலீஸில் பிடிச்சி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கவும், இங்கே பல்லவனோட அம்மா ஓடி தப்பிக்க பார்க்குறாங்க. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், எங்கள் கிட்ட இருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. நீங்கள் பண்ண காரியத்துக்கு உங்களெல்லாம் தூக்கு தண்டனை தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கே? நான் திருடவே இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு நீங்கள் என்னென்னமோ சொல்லிக்கிட்டீங்க. இந்த ஆள் சொல்கிறது எல்லாமே போய். இங்கே பாரு பல்லவா, இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாத பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு. போதும் நிறுத்துங்கம்மா. உங்கள் பொய்யுக்கும் நடிப்புக்கும் அளவே இல்லாமல் போயிடுச்சுல்ல. உங்களை அம்மான்னு கூப்பிட்றதுக்கு கூட எனக்கு அருவருப்பாக இருக்குது. எனக்கு அம்மா இல்லையே. அம்மா உயிரோடு இருக்காங்களா இல்லை இல்லையா, எங்கே இருக்காங்க, ஏன் என்னை பார்க்க வரலன்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே 1000 கேள்வி ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனால் நீங்கள் வந்திருக்காமே இருந்திருக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தோணுது. சி, உங்களெல்லாம் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அருவெருப்பாக இருக்குது. உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்லவும், உடனே இங்கே சோழன் இருந்துட்டு, இங்கே பாரு பல்லவா, நீ யாருக்காகவும் அழுகக்கூடாதுடா. உனக்காக நாங்கள் இருக்கோம்டா. எங்களுக்காக நீ சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் அம்மா உன்னை நினச்சி அவங்க என்றைக்குமே வருத்தப்பட்டது கிடையாது. உன்னை தனியாக விட்டுட்டு வந்துட்டுமேன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ ஏன் வருத்தப்படணும்? நீ கவலைப்படாத பல்லவா, எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டும்தான் நடக்கும். இவங்களை ஃபஸ்ட்டு போலீஸில் பிடிச்சி கொடுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு நம்ம சோழன் கால் பண்ணவும், உடனே இங்கே பல்லவனோட அம்மா எல்லார்கிட்டேயுமே அதாவது ஆட்டம் காட்டிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. அதாவது இருட்டு டைம் தானே, அப்போது நைட் டைம் தானே, போயிட்டு எங்கேயோ ஒளிஞ்சுக்கிறாங்க. இங்கே நம்ம சோழன் பல்லவன்ட்டு எல்லாருமே தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. இங்கே நடேசன் இருந்துட்டு அவளை நம்பவே கூடாது. நம்ம எல்லாருமே உஷாராக தான் இருக்கணும். நம்ம தூங்குகிற நேரமாக பார்த்து தலையில் கல் எடுத்து போடுறதுக்குமே அவள் அஞ்ச மாட்டான்.
அவ சரியான அம், பிடாரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நடேசன் சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமே கதவை லாக் பண்ணிக்கிட்டு உள்ளே தான் இருக்காங்க. இங்கே சோழன் இருந்துட்டு எங்க அவங்கள தேடி எப்படியாவது போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்லவும், நிலா இருந்துட்டு இங்கே பாருங்க சோழன், எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம், அவங்க கிடைக்காமல போயிட போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே ஒரு கேஸையுமே போட்டு வைப்போம், அவங்க எங்கள் இந்த ஊரில் நடமாடவே கூடாது, நடமாடவும் நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம பல்லவனுக்கு தான் இதில் ரொம்பவே கஷ்டம். அழுதுகிட்டே இருக்காங்க. சேரன் பக்கத்தில் போய் உட்காந்து, இங்கே பாரு பல்லவா, உனக்கு அப்பாவும் அம்மாவும் நான் தான். சின்ன வயசுலேருந்து உன்னை தோளில் தூக்கி மாரில் சுமந்து கஷ்டப்பட்டு வளர்த்தது நான் தான்டா பல்லவா. உன்னுடைய எல்லா பாசத்தையும் நீ ஏன் மேலே தான் கொட்டணும். உனக்கு அண்ணனுங்க 3 பேர் இருக்கோண்டா. அண்ணின்னு அம்மா மாதிரி ஒருத்தி இருக்கா. இப்படி நாங்கள் உன்னை எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்குறோம். ஏன்டா நீ அழுதுகிட்டே இருக்க? இல்லைண்ணே, உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டத்தையும் நான் கொடுத்துட்டேன். இப்போது என் அம்மாவும் இவ்வளோ கீழ்த்தரமானவங்களாக இருக்காங்க. எனக்கு நினைக்க நினைக்க ஏன்டா நம்ம பிறந்தோம், ஏன்டா நமக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினைக்க தோணுதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு பல்லவா, நீ அப்படிலாம் நினைக்கவே கூடாது. நீ சந்தோஷமாக இருப்படா. லைஃப்பில் கண்டிப்பாக உனக்கு எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும். நீ கவலைப்படாத பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன், நிலா எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க. மறுநாள் காலையிலேயே இங்கே கோமல் வந்து இப்போ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. யோ, எப்படியோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன்யா. நான் மட்டும் அவங்கக்கிட்ட சிக்கியிருந்தேன் அப்படின்னா என்னை ஜெயிலில் தூக்கி போட்டிருப்பாங்க. ஏய் கோமலே, உனக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவு எதுவுமே இல்லை. அவங்க தூங்கிக்கிட்டு இருக்க நேரமாக பார்த்து பணத்தை எடுத்துகிட்டு வரதுக்கு கூட துப்பு இல்லை. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி உன்னை ஏன் தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்குது. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு கடமும் அதிகமாச்சு. இப்போது வீட்டில் தங்க முடியாமல் ஊர் ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. மறைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலமை ஆயிடுச்சு. எல்லாமே உன்னால் தான் கோமலு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது கோமல் இருந்துட்டு, யோ, பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அப்படியே வந்து கோமலு எடுத்துகிட்டு வந்துரு, கடனெல்லாம் கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்படியே நைஸ் பேச்சு பேசினேன். இப்போ என்னடானா என்னை தூக்கி வாரி போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்னய்யா, உன்னை கல்யாணம் பண்ணத்துல இருந்தால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த நடேசன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்திருந்தா கூட நான் ரொம்ப நல்லா இருந்திருப்பேன்யா. ஏன் அந்த நடேசன் என்னை பார்க்கலனாலுமே அந்த 4 பசங்களும் எனக்கு சம்பாதிச்சு கொட்டியிருப்பானுங்களையா. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் பாரு, என்னை செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமா இப்படி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே இன்னொரு சைடு நம்ம சேரன் வீட்டில் வழக்கம் போல் காலையிலேயே நம்ம சேரன் எந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்காக காஃபி போட்டு கொடுக்குறாங்க. நம்ம இது பல்லவனுக்கு காஃபி போய் கொண்டு போய் கொடுக்கவும், பல்லவன் இருந்துட்டு வேண்டாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, டே பல்லவா, முந்தா நேற்று 3 நாள் தானே உங்கள் அம்மா இந்த வீட்டில் தானே இருந்தாங்க. அந்த 3 நாளுமே அதாவது உன் கனவுல வந்த நாட்களாக நினச்சிக்கோ. அதை ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துரு பல்லவா. நீ சந்தோஷமாக இருக்கணும். இந்தாப்படி காஃபி குடி, உனக்கு பிஸ்கெட் இல்லை பண்ணி ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேண்டாண்ணே இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து காஃபி குடிக்கிறாங்க. இப்போது நம்ம நிலா இருந்துட்டு சோழன்கிட்ட, சோழன், பல்லவன் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் அவங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் அவங்க அம்மாவே பல்லவனுக்கு இவ்வளோ பெரிய வழியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போது நம்ம எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக பல்லவன் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாமா சோழன் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பருங்க, நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. அம்மா எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணி, நம்ம நம்ம ஊரில் இருக்க பீச்சுக்கே போகலாம். அங்கே போயிட்டு கடற்கரையில் உட்காந்தோம் அப்படின்னா அப்போவே எனக்கு மனசெல்லாம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே பல்லவா, நீயே சொல்லிட்ட, நம்ம எல்லாருமே ஈவினிங் அங்கே போகலாம். போயிட்டு சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே அந்த கடல் அலையை பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்படி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக எல்லா கவலையுமே நமக்கு மறைஞ்சு போயிடும் பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்போவுமே நம்ம பல்லவன் வந்து ஒரு மாதிரி முகத்தை வாட போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது, எல்லாருமா இப்போது பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சில் பஜ்ஜி, போண்டா, அதுக்கப்புறம் சுண்டல் எல்லாமே சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நிலா இருந்துட்டு, சோழன், சுண்டல் இது சாப்பிட்றீங்களா பல்லவா, நீ சாப்பிட்றியா பல்லவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், எல்லாமே நான் வீட்டிலேருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நம்ம இதவே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, அண்ணே
எதுக்குண்ணே? உனக்கு ஏற்கனவே 1008 வேலை. இதில் இதை வேற சுண்டலை வேச்சு தாளிச்சு இதெல்லாம் செய்யணுமாண்ணே? எதுக்குண்ணே இப்படி கஷ்டப்படுற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் இதிலெல்லாம் என்னடா கஷ்டம் இருக்குது, உங்களுக்காக தானே செய்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சோழன் கிட்ட சொல்கிறாங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த கடற்கரையில் 2 லவ்வர்ஸ் வந்து ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்காங்க. அதை பார்த்த நம்ம நிலா எங்கள் சோழனை பார்த்து வெக்கப்படுறாங்க. உடனே நம்ம சோழனை வந்துட்டு திரும்பி சடான்னு பார்க்கவும், என்ன நிலா நீங்கள் என்னை பார்த்தீங்க தானே அப்படின்னு சொல்லவும், நான் எதுக்காக உங்களை பார்க்கணும்? நான் கடல் அலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களை எதுக்காக நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் என்னை பார்த்தீங்க, நான் அதாவது என்னை பார்த்து நீங்கள் ரசிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேங்க நம்ம நிலா இருந்துட்டு, ஏங்க நான் உங்களெல்லாம் பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனேங்க நம்ம சோழன் இருந்துட்டு, ஏங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லவும், அட என்ன இது, ஏதோ அந்த விஜய் ஜோதிகா படத்தில் விஜய் வந்து ஜோதிகாவோட இடுப்பை பார்த்துட்டு தான் இங்கே ஜோதிகா சண்டை போடுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், ஏங்க என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே நம்ம பல்லவனோட முகம் அப்படியே ரொம்பவே வாடி போயிருக்கு. நிலா இருந்துட்டு, என்ன பல்லவா, உன் லவ்வரோட நீ பீச்சுக்கு வந்திருந்த அப்படின்னா ஜாலியாக இருந்திருப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணி போங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வெக்கப்படுறாங்க. சோழன் இருந்துட்டு, அட வெக்கத்தை பாருங்க, ஆமாம் பல்லவா, எப்போ நீ லவ் பண்ணி கல்யாணத்தை பண்ண போகிற அப்படின்னு சொல்லவும், அண்ணே லவ் செட் ஆயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணிடுவேனே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, டே பல்லவா, உனக்கு இப்போ சின்ன வயசுடா, நீ படிக்க வேண்டிய வயசு, இப்போது கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் தப்பு பல்லவா அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, அதெல்லாம் பல்லவன் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு நான் சொன்ன மாதிரி கலெக்டர் ஆகிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் கல்யாணமே பண்ணிக்குவான். என்ன பல்லவா, இந்த அண்ணி சொல்கிறது ஓகே தானே உனக்கு? நீ கலெக்டர் ஆகிடுவல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணி உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அண்ணி, உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். நம்ம வீட்டுக்காக நீங்கள் எவ்வளவோ விஷயத்த செஞ்சுருக்கீங்க, நாங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நிறைய பல விஷயம் செஞ்சுருக்கீங்க அண்ணி, உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றி காட்டுறேன் அண்ணி, கண்டிப்பாக நான் கலெக்டர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சேரன் நம்ம பாண்டியன் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் ஒரு கொஞ்ச நேரமாக நம்ம பல்லவனுமே எல்லாத்தையுமே மறந்துட்டு ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடல் அலை கூட போயிட்டு அதாவது நடந்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம நிலாவுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குண்ணே, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனுமே ஆமாண்ணே எனக்குமே ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சேரன் இருந்துட்டு ஏதாவது டீ காஃபி இது வச்சு கொடுக்கவாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் வேண்டாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து போயிட்டு ரூமில் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது ராகவ் வந்து கால் பண்ணுறாங்க. ஐயோ ராகவ், நாளைக்கு நம்ம ப்ராஜெக்டை முடிச்சே ஆகணுமே, ஐயோ மறந்தே போயிட்டோம். பல்லவன் விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே பல்லவன் விஷயத்தில் இருந்தது. இந்த ப்ராஜெக்டை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கலையே. அச்சோ ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு அல்ல முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கேட்குறதுக்காக தான் ராகவ் கால் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் ராகவ் அப்படின்னு சொல்லுவோம், என்ன நிலா பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சாப்பிட்டேன் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சும்மா தான் நிலா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம நிலாவுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. ஏன்னா பதட்டமாக இருந்தாங்க எங்கள் ப்ராஜெக்டை பற்றி கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம நிலா நினைக்கிறாங்க, நைட்டு பகலாவது, அதாவது இன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருந்து ப்ராஜெக்டை சக்ஸஸாக செஞ்சு முடிக்கணும், ஆஃபீஸில் உள்ள எல்லாருமே நம்மளை பாராட்டுற அளவுக்கு நம்ம டிசைன் சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. என்ன நிலா பேசிக்கிட்டே இருந்து சைலண்ட் ஆகிட்டீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சாப்பிட்டேன் ராகவ். ஆமாம் ப்ராஜெக்ட் டிசைன்ஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நல்லா போய்கிட்டுருக்கு ராகவ். ஆமாம் காலையிலேயே நாளைக்கு அதை சப்மிட் பண்ணணும், ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ஞாபகம் இருக்குது ராகவ், கொஞ்சம் தான் இருக்குது, நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க நிலா, சரி பாய், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது நம்ம நிலாவுக்கு ரொம்ப டயர்டாகவும் இருக்குது. ஐயோ வேலையும் பார்த்தாகணுமே, நாளைக்கு சப்மிட் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம நிலா. சரி நம்ம இன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்காமல் வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே நம்ம நிலா தூங்காமல் கூட ரெஸ்ட் எடுக்காமல் கூட கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துடுறாங்க. இப்போது நம்ம நிலாவுக்கு அப்படியே தூக்கமாக வருது. சரி, சோழன் இருந்தால் கண்டிப்பாக பேசிக்கிட்டே இருப்பார், நமக்கு தூக்கமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே வராங்க. எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க, சோழனுமே தூங்கிட்டு இருக்காரு. சோழன் சோழன் சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம சோழனை எழுப்புறாங்க. என்ன நிலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சோழன் ஒரு நிமிஷம் உள்ளே வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம சோழனுக்கு அப்படியே குஷியாக இருக்குது. என்ன நிலாவுக்கு சொல்கிறீங்க, உள்ளே வரணுமா, இது உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வரவும், சொல்லுங்கள் நிலா, எதுக்காக என்னை உள்ளே வர கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. ஐயோ நிலா, நீங்கள் வெக்கமெல்லாம் படாதீங்க, சட்டுன்னு என்ன விஷயமோ அதை டைரெக்டாக சொல்லிடுங்க நிலா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் வெக்கம் அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒர்க் இருக்குது, நைட் ஃபுல்லாக நான் பார்க்கணும், நான் தனியாக இருந்தால் தூக்கம் வர மாதிரி இருக்குது, நீங்கள் கூட ஏதாவது பேசிக்கிட்டு உட்காந்திங்க அப்படின்னா நான் ப்ராஜெக்ட்டுமே கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, இதுக்கு தான் கூப்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேறு எதுக்காக, இதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன், வேறு எதுக்காக உங்களை கூப்பிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கேட்கவும், உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, இல்லைங்க நான் வேறு என்னென்னமோ நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேற என்ன வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, வேற என்ன, நீங்களும் நானும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் வந்தேன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.